ஹலோ யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விச்சூஸ் ஹோமில் பார்க்க போகிறது உலர் தேங்காய் தூள், டெசிகேட்டட் கோகனட் சொல்லுவோம் இல்லையா, அதான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் வரப்போகுது இல்லையா, இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு தேங்காய் துருவல் தேவைப்படுதோ ஸ்வீட் செய்யறதுக்கு அந்த இடத்துல நம்ம இதை சேர்த்துக்கலாம். இனிப்பு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அது ஒன்று. இன்னொன்று, இப்போ பூஜை டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் பழம் உடச்சி வச்சு சாமி கும்பிடுவோம். அப்போ தேங்காய் மூடி இந்த மாதிரி நிறையா நமக்கு ஸ்டோர் ஆகும் இல்லையா, அதையும் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஒரு பவுலில் வச்சு கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னாக்க அவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட் செய்யறதுக்கு நான் 2 தேங்காய் எடுத்து உடச்சி வச்சுருந்தேங்க. அது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 நாள் அப்படியே விட்டுட்டேன். இப்போ எடுத்து வச்சு நம்ம அதை கீற்று போட்டுக்கலாம். இப்போ அந்த ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறது பார்த்திங்கன்னா கீற்று போடுறதுக்கு நல்லா வருங்க. இப்போ துருவர மாதிரி இருந்தால் நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது நல்லா துருவறதுக்கு வரும். அதுவும் ஃபுல்லாக துருவிட்டோம்னா தான் பரவாயில்ல. பாதி துருவி பாதி அப்படியே வச்சிட்டோம்னாக்கா அதுவும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக துருவி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம கீற்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஓவர் நைட், அதாவது ஒரு 2 நாள் விட்டுருந்ததை இப்போ எடுத்து வச்சு நம்ம உடனே இந்த மாதிரி கீற்று போட்டு எடுக்க முடியாதுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கீற்று போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி கத்தி வச்சு சைடெல்லாம் எடுத்து விட்டோம்னாக்க அப்படியே விட்டுட்டு வரும். இப்போ தேங்காய் தொட்டியிலேருந்து அந்த தேங்காய் அழகாக அப்படியே வந்துடும். இது நான் இதான் ஃபஸ்ட் டைம் நானும் ரெடி பண்ணி பார்த்தேன். நல்லா தான் வந்துருச்சு. இப்போ எப்போவுமே நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுப்பேன். சில டைம் கீற்று போட்டும் எடுத்து வச்சுக்குவேன். என்னோடய டைம் கன்வீனியன்ட் பொறுத்து நான் ரெடி பண்ணிக்கிறது. இப்போ எப்போவுமே தேங்காய் கீற்று போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்குங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்ச உடனேயே இந்த மாதிரி கத்தி வச்சு எடுக்க வராது. ஏன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அதனால தான். அதுக்காக தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காதுங்க, ஈஸியாகவே வந்துடும். அதுவும் இல்லாமல் இதிலேருந்து எடுத்து துருவன தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் கூட ரொம்ப ட்ரையாக இருக்குமோ இல்லை எண்ணெய் விட்ட மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு தேங்காய் துருவல். தேங்காய் தொட்டியிலேருந்து இந்த தேங்காய் அழகாக வந்துருச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட் தானே செய்ய போகிறோம். அதனால் பின்னாடி இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதனால் ஒரு பீலர் வச்சோ நைஃப் வச்சோ பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். நான் அருவாமனையிலேயே வச்சு உட்காந்து எல்லாத்தையும் பின்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேங்க. அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்து. இப்போ பீலர் நைஃப் யாருக்கு எது சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் அருவாமனையில் உட்காந்து எல்லாத்தையும் பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். தேங்காயில் இருக்க ப்ரௌன் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு தடவை தேங்காயை அலசிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு விப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நிறுத்தி அரைக்கும் போது தேங்காய் துருவல் மாதிரியே கிடச்சிரும். தேங்காய் துருவல் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை கூட ஒரு டைம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு முடி தேங்காயை வச்சுட்டு ஒரு நாள் விட்டுட்டு இல்லை ஒரு நைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர்த்துக்கு அப்பப்போ திரும்ப முடியாதுங்க. நிஜமாக அவங்க சிலவங்களாம் ஓடுற ஓட்டத்துக்கு அப்பப்போ வேலை செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ப்ரிப்பாக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லை நமக்கு தேங்காய் உடச்ச உடனேயே என்ன மாதிரி அருவாமனையில் உட்காந்து திருவி ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பின்னாடி இருக்க ப்ரௌன் ஸ்பாட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தேங்காய் ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது எல்லாத்தையும் நான் மிக்சர் ஜாரில் போட்டு 2 தடவை விப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுதாங்க கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்படியே கையிலேயே பிச்சு போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு தேங்காய். அதுவே நீங்கள் கொஞ்சம் உங்களோட மிக்சர் ஜார் மோட்டர் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னுமே கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு இதுவே இந்த மாதிரி போடும்போதே நல்லா தான் இருந்துச்சு. தேங்காய் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு தாங்க அரைச்சிக்கணும். நம்ம நார்மலாக எப்பவும் போல் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னாக்க தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். தேங்காய் அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. அதனால் எப்போவுமே நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கும் போது தான் அந்த தேங்காய் துருவல் நல்லாயிருக்கும். இன்னொன்றுங்க, இப்படி ரெடி பண்ண தேங்காய் துருவல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், பேசாமல் இனிமேல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் போல இருக்குது. 2 தேங்காயை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கலை. டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. தேங்காய் துருவல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ தேங்காய் துருவல் நல்லாவே ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ டெசிகேட்டட் கோகனட் அப்படிங்கிறது நல்லா பவுடர் ஃபார்மில் இருக்கணும் இல்லையா, இது நல்லா வரன்ட்டு ட்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது அரைச்சப்பதான் ஓகே, இது இன்னுமே ட்ரை ஆகணும் ஈரப்பதம் இல்லாமல். அதுக்காக ஒரு வானலில் ஹெவியான பேன் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டோ முறமோ வச்சு பரப்பி விட்டோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் குறையும். அதுக்கப்புறம் செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இது உடனே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நாம் இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைகள் பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை செய்யும்போது கரெக்டாக இருக்கும்.
இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ ஒரு ஹெவியான பேனில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான்ஸ்டிக் இல்லைனா ஹிண்டாலியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கும்போது இந்த வெள்ளை கலர் அப்படியே இருக்கும். இது மெயினாக ஒயிட் கலர் மாறாமல் தான் இருக்கணும், கொஞ்சம் கூட கலர் மாறக்கூடாது. அதுவே நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கலர் மாறும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். இப்போ சூடாக இருக்க வானலில் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். ஆனால் கலர் வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும். அதனால சிம்மில் வச்சு எந்த சைடும் நகரக்கூடாது. ஏன்னா அடியில் பிடிச்சிருச்சுன்னா கலர் மாறிடும். இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கலந்து தேங்காயில் சூடு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வரன்னு எடுத்துக்கலாங்க. அப்படி எடுக்கும்போது தான் இந்த டெசிகேட்டட் கோகனட்டை நம்ம 2-3 மாதத்துக்கு வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. இப்படி வறுக்கிறதுக்கு பதிலாக நல்லா வெயில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி வச்சு எடுத்தோம்னா கூட நல்லா உணர்ந்துரும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்படி வறுக்க பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்கல. ஆனால் ஒரு தேங்காய் சுட்டோம்னா ஒரு வாசம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு அந்த வாசமும். இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, நல்லா உதிராக வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இதை இன்னுமே கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு கூட நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பதப்படுத்தி வைக்கிற தேங்காய் துருவல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாம்பார் வைக்கும்போது கடைசியாக 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இறக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா நம்ம லட்டு செய்வோம் இல்லையா, ரவா லட்டு, இனிப்பு லட்டு, ஏதாவது ராகி லட்டு, கம்பு லட்டு இந்த மாதிரி செய்யும்போது அதுக்கெல்லாமே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேங்காய் எங்கெல்லாம் வறுத்துட்டு சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம அதுக்கு பதிலாக இதை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்போ பார்த்திங்கன்னா கரண்டிலையும் எடுத்து போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த பதம் வர வரைக்கும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ நமக்கு டெசிகேட்டட் கோகனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு ஒரு நல்ல கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தாங்க. இப்போது ஃபெஸ்டிவல் டைம்லாம் வரப்போகுது இல்லைங்களா, அப்போ முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எதுக்காவது ஒன்று கை கொடுக்குங்க கடைசி நேரத்தில். இப்போ ஒரு ரவா லட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த துருவல் கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை நமக்கு ஒன்றுமே செய்ய முடியல, ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செஞ்சு ஆகும்னு நினைக்கும் போது இதில் கொஞ்சம் மில்க் மேட் கலந்து வச்சு கூட நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். இதுவே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் இதை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் இப்படி கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருந்த 2 தேங்காய்க்கு 1/2 கிலோ அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நான் ஏதாவது ஸ்வீட் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.